ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் கிரிக்கெட் வித் லோகோ. இன்றைக்கி நம்ம வந்து கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் vs டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்ச் தான் பார்க்க போகிறோம். கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து 204 அடிப்பாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து 190 அடிப்பாங்க செகண்ட் இன்னிங்ஸில். கேகேஆர் வின் பை 14 ரன்ஸு. ஸோ அந்த மேட்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். டெல்லியில் நடக்கும் இந்த மேட்ச். அண்ட் இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பார்த்துட்டிங்கன்னா அதே தெரிஞ்சிருக்கும். அது வந்து கொஞ்சம் கிராஸ் இருக்கிற பிச் தான். ஸோ லைட்டாக கிராஸ் கவரேஜ் இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் பேட்டர்ஸ்க்கு கொஞ்சம் அசிஸ்டன்ஸ் இருந்தது. ஸோ அதனால தான் நீங்கள் வந்து இந்த 200+ ஸ்கோர் பார்க்குறீங்க. அண்டு ஃபர்ஸ்ட் ஓப்பனர்ஸ் கேகேஆருக்கு வந்து ராஹமுல்லா குர்பாஸ் அண்ட் சுனில் நாராயண். ஸோ நல்லா ஸ்டார்ட் கொடுத்துருப்பாங்க அவங்க ரெண்டு பேரும். பார்க்குறீங்க 26 of 12 அண்ட் 27 of 16. அவங்க வந்து பவர் பிளேயில் அண்ட் அஜிங்கியா ரஹானேவும் ஆடுவார். ஒரு அவுட் ஆகிடுவார் ஸ்டார்க் கிட்ட. ஒரு கேட்ச் கொடுத்து எட்ஜ் வாங்கிடும். அண்டு அதுக்கப்புறம் அஜிங்கியா ரஹானே வருவார். அஜிங்கியா ரஹானேவும் வந்து ஒரு எக்ஸ்ப்ளோசிவாக ஆடி ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடுவார் 26 of 14. அண்டு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் வந்து அவங்க வந்து 79 அடிப்பாங்க. 79 for 1 இருப்பாங்க. ஸோ அதுலேயே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அது வந்து ஒரு பயங்கரமான ஸ்டார்ட் எக்ஸ்ப்ளோசிவான ஸ்டார்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரெகுலராக வந்து விக்கெட்ஸ் விட்டுருவாங்க. நீங்களே பார்க்குறீங்க 48ல் ஒரு விக்கெட் வந்திருக்கு, 85ல் ஒரு விக்கெட் வந்திருக்கு, அதாவது பவர் பிளேக்கு அப்புறம் 91ல் ஒன்று விட்டுருக்கு, 113ல் ஒன்று விட்டுருக்காங்க. ஸோ அது ஏன்னா வந்து இவங்க வந்து கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக வந்து அக்ராஸ் த லைன் போய் ஆடுவாங்க. சுனில் நாராயண் பார்த்தீங்கன்னா விப்ராஜ் நிகம் கிட்ட வந்து அக்ராஸ் த லைன் போய் எல்பிடபிள்யூ ஆடுவார். அண்ட் அஜிங்கியா ரஹானே பார்த்தீங்கன்னா அவரும் வந்து அக்ராஸ் த லைன் போவார். அவர் ஜென்ரலாக வந்து அக்ராஸ் லைன் ஆட மாட்டார், ஸ்ட்ரைட் பேட்டர்ஸ் தான் ஆடுவார். ஆனால் அக்ராஸ் லைன் போய் எல்பிடபிள்யூ ஆடுவார் அக்சர் பட்டேல் கிட்ட. அண்டு இவர் பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர் வந்து அவரும் வந்து அக்சர் பட்டேல் கிட்ட அக்ராஸ் த லைன் போய் கேட்ச் கொடுத்துருவார், மேலே தூக்கி விட்டுருவார் பாலை. ஸோ அதனால் கேட்ச் கொடுத்துருவார், கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிடுவார். அண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியவன்ஷியும் இவரும் ரகுவன்ஷி. சூரியவன்ஷி வந்து அந்த 14 year old ரகுவன்ஷியும் ரிங்கு சிங்கும் வந்து ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டிருப்பாங்க. சிங்கிள்ஸ்லாம் ஆடி சிங்கிள்ஸ் டபுள்ஸ்லாம் வந்து ஆடி அண்டு கேப்லாம் பிக் பண்ணி, ஸோ அந்த ஆட் பாலை வந்து பவுண்ட்ரி அடிச்சு அந்த மாதிரி தான் ஆடிருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும். ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டிருப்பாங்க ஒரு மிடில். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப் தான் வேணும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டார்ட்டுக்கு அப்புறமா 79 for 1 அப்புறமா வந்து நீங்கள் டக்குன்னு 3 விக்கெட் விட்டிங்கன்னா வந்து அப்புறம் ப்ரெஷர் ஆகிடும் மற்ற இந்த லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேன் கிட்ட, இந்த ரோமன் பால் அண்ட் இவங்ககிட்ட அசல் கிட்ட வந்து ப்ரெஷர் ஆக்கிடும். ஸோ அதனால் வந்து இவங்க வந்து ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை தான் இவங்க வந்து 1s and 2s கேப்ஸ் எல்லாம் பிக் பண்ணி நல்லா ஆடிருப்பாங்க. அண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நடுவில் வந்து ஒரு 2 ஓவர் வந்து குவைட்டாக போயிடும். குல்தீப் யாதவ் வந்து ஒரு ப்ரில்லியண்ட்டான ஓவர் போட்டுருவார். அண்ட் அக்சர் பட்டேலும் வந்து அதுக்கடுத்து ஒரு ஃபாலோ அப் ஓவரில் வந்து 5 runs தான் கொடுப்பாரு. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் ஆகிடும். அண்ட் குல்தீப் யாதவ் வந்து அவரோட ஓவரில் வந்து 1 run தான் கொடுப்பாரு. ஸோ அதனால் வந்து செம ப்ரெஷர் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா டைம் அவுட் கேட்டுருவாங்க கேகேஆர். அவங்க பேட்டிங் ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்டு. ஸோ அதை கேட்டதுக்கப்புறம் வந்து அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. ஸோ ஓகே, இதுக்கப்புறம் வந்து இன்டென்ட் காமிச்சு தான் ஆடணும். ஏன்னா இதுக்கப்புறம் விக்கெட்ஸ் இருக்குது, ப்ளஸ் இதுவும் இருக்குது, இது டெத் ஓவர்ஸும் வந்துடுச்சு. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் இன்டென்ட் காமிச்சு ஆடணும்னு சொல்லிட்டு அடுத்த ஓவர் குல்தீப் யாதவ் ஓவரை வந்து பயங்கரமாக அடிச்சிட்டாங்க. ஸோ ஐ திங்க் 17 runs அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆவாங்க. ஏன்னா ஒரு விக்கெட் விழுந்துடும். இவரோட விக்கெட்டுன்னு நினைக்கிறேன், ரிங்கு சிங்கோட விக்கெட்டு. அவர் வந்து இவர்கிட்ட அவுட் ஆவார், விப்ராஜ் நிகம் கிட்ட. அது வந்து ஆக்சுவலாக ஒரு நல்ல கேட்ச் பை ஸ்டார்க்கு. பவுண்டரி லைனில் வந்து அவர் ஒரு மாதிரி ஒரு டாலான ஃபீல்டரால் மட்டும்தான் அந்த மாதிரி பிடிக்க முடியும். ஏன்னா அவ்வளோ ஹைட்டில் போச்சு அந்த பால். ஸோ குட் கேட்ச் பை ஸ்டார்க்கு. அண்டு ரகுவன்ஷி அவுட் ஆக்கிறதுக்கு கூட வந்து ஒரு நல்ல போலிங் தான் பை சமீரா. அவர் நல்லா யாக்கர்ஸ்லாம் வந்து போட்டிருப்பார் அந்த இதில் டெத்தில். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு ஸ்லோவர் பால் ஒன்று போடுவார், அதை டிசீவ் ஆகி அவுட் ஆகிடுவார் ரகுவன்ஷி. அண்டு அடுத்து வந்து ஆண்ட்ரூ ரசல் அண்ட் ரோமன் பாவல் வந்து ஆடுவாங்க. ஒரு நல்ல இன்னிங்ஸ் பை ஆக்சுவலாக ரசல். 17 of 9, 2 4s 1 6 நல்லா ஆடிருப்பார். ரன் அவுட் ஆகிடுவார் கடைசியில் அன்ஃபார்ச்சுனேட்லி. அண்டு ஸ்டார்க்கும் நல்லா போட்டிருப்பாரு. ஸ்டார்க் வந்து
டெத்தில் நல்லா போட்டிருக்காரு. அண்டு சமீராவும் நல்லா போட்டிருப்பாரு ஆக்சுவலாக டெத்தில். அப்புறம் அனுகுல் ராயோட விக்கெட் பார்த்தீங்கன்னா வந்து அதுதான் வந்து பயங்கரமான கேட்ச். அது கேட்ச் டோர்னமெண்ட்ஸில் வந்து அதுவும் ஒன்றா இருக்கும், ஒரு கண்டென்டராக இருக்கும் கண்டிப்பாக. பயங்கரமான கேட்ச்சு, டைவிங் டு த லெஃப்ட்டு, போத் ஹேண்ட்ஸ் டு இட், சிமிலர் டு இவர் கமிண்டோ மெண்டிஸ் நம்ம சிஎஸ்கே மேட்ச்சில் பார்த்துருப்போம். கமிண்டோ மெண்டிஸ் வந்து அதே மாதிரி தான், டைவிங் லெஃப்ட்டு, போத் ஹேண்ட்ஸ் டு இட்டு. ஸோ இவரும் அதே மாதிரி தான். என்ன ஸ்ரீலங்கன்ஸ் வந்து இப்போ பயங்கரமாக ஃபீலிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் அதுதான் அது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸு. அண்டு வைட்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. வைட்ஸ் அண்ட் நோபால், ஒரு நோபால் போட்டிருக்காங்க. அண்ட் நோபால் வந்து விப்ராஜ் நிக்கம் தான் போடுவார் ஓவர் ஸ்டெப் பண்ணி. ஸ்பின்னர்ஸ்லாம் வந்து நோபால் போடவே கூடாது. இப்போ அடிக்கடி வந்து நம்ம பார்க்குறோம் ஸ்பின்னர்ஸ் நிறைய நோபால்ஸ் போடுறாங்க. ஸோ அதை தவிர்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஸ்பின்னராக இருக்கும்போது ஒரு ரன்னப்பே வந்து ஒரு 4-5 ஸ்டெப் தான் எடுத்து வைக்க போகிறீங்க. 4-5 ஸ்டெப்பில் வந்து எப்படி நோபால் போடுறீங்கன்னு எனக்கு தெரில. ஸோ கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணோம் ஸ்பின்னர்ஸ்லாம். அண்டு வைடு வந்து 11 வைடு கொடுத்துருக்காங்க. அது வந்து அன்அக்செப்டபிள். ஸோ வைட்ஸ் அவ்வளோலாம் போடக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் 2 ஓவர்ஸ் வந்து வைட்ஸ்லேயே கொடுத்துட்றீங்க. ஸோ 15 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்குறீங்க. அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணணும். ஸோ டோட்டல் வந்து 204 ஃபார் 9. ஸோ அதான் நீங்கள் எக்ஸ்ட்ராஸ் நிறைய விட்டிங்கனாலே வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ எக்ஸ்ட்ராஸ் கொஞ்சம் கம்மி பண்ணால் வந்து வர பேட்ஸ்மேனுக்கு வந்து அடுத்த இன்னிங்ஸ் ஆட போகிற பேட்ஸ்மேனுக்கு வந்து கொஞ்சம் ப்ரெஷர் இல்லாமல் இருக்கும். கொஞ்சம் 10-15 ரன்ஸ் ஷார்ட்டாக இருந்தால் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஓகே இந்த ஸ்கோர் சேஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதான். அண்டு அடுத்து நம்ம டெல்லி கேபிட்டல்ஸோட பேட்டிங் பார்த்துடலாம். அவங்களோட பேட்டிங் பார்த்திங்கன்னா வந்து, அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், அக்சர் பட்டேலுக்கு வந்து நடுவில் கையில் அடிபட்டுரும் ஆக்சுவலாக ஃபீல்டிங் பண்ணும்போது. அவங்களோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் கையில் அடிபட்டு வெளியே போயிடுவார். அதுக்கப்புறம் வரமாட்டார். ஸோ அது வந்து கொஞ்சம் கன்சர்னிங்காக இருந்தது, பேட்டிங் ஆட வருவாரா இல்லையா அப்படின்றது. அண்டு பரவாயில்ல, பேட்டிங் ஆட வந்தார். அதுக்கப்புறமா பேட்டிங் ஆட வந்தார். அது நான் என்னன்னு சொல்கிறேன். அபிஷேக் புரல் அண்ட் ஃபேஃப் டு பிளேஸ் இதான் ஓப்பனிங் ஆடுவாங்க. அண்டு ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து சர்ப்ரைசிங்லி வந்து அனுகுல் ராய்க்கு கொடுப்பாங்க பாலை. அண்ட் அது வந்து ஒரு கேம்பிள் தான் ஆக்சுவலாக. ஆனால் அது ஒர்க் ஆகிடுச்சு. அபிஷேக் புரலை வந்து ஃபஸ்ட் ஓவரில் 2வது பால்லே விக்கெட் எடுத்துருவார். ஸோ ஃபஸ்ட் பால் வந்து 4 அடிச்சிடுவார் எப்படியும். ஆனால் 2வது பால் வந்து அவர் ஏறி வருவார். அவர் ஏறி வரதை பார்த்து வந்து கொஞ்சம் ஒயிட்டாக போட்டு ஸோ அவரை வந்து ஃபால் ஷாட் ஆட வச்சு அவுட் ஆக்கிடுவார். மேலே போயிடும் பால். மிட் ஆஃபில் ரன்னிங் பேக் ரசல் பிடிச்சிடுவார். ஸோ அதுதான். அண்டு டூப்ளெசி பயங்கரமாக ஆடிடுவார். 62-45 செம்ம இன்னிங்ஸு. அண்டு கருண் நாயர் வந்து அவர் ஒரு நல்ல பால் வைபவராக கிட்டேருந்து ஒரு யார்க்கர் போடுவார். அண்ட் கேஎல் ராகுல் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி ரன் அவுட்டு. ஸோ நல்ல ஃபார்மில் இருக்கும் போது வந்து ரன் அவுட் ஆகிறது வந்து கொஞ்சம் காண்டாக தான் இருக்கும். அண்ட் அக்சர் பட்டேல் அண்டு டூப்ளெசி இந்த பார்ட்னர்ஷிப் தான் வந்து சரியான பார்ட்னர்ஷிப்பாக இருந்தது டெல்லி கேபிட்டல்ஸ் கிட்டேருந்து. அந்த பார்ட்னர்ஷிப் தான் வந்து இந்த கேமையே அலைவாக வச்சுருந்தது. அண்டு அடுத்து அந்த பார்ட்னர்ஷிப் முடிஞ்ச உடனே வந்து ஒரு ஃபால் ஆஃப் விக்கெட்ஸ், ஃப்ளரி ஆஃப் விக்கெட்ஸ் போயிடும். அக்சர் பட்டேல் பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கு கையில் வேறு அடிபட்டிருக்கும். ஸோ அவரால் வந்து என்ன சொல்கிறது, சரியாக அடிக்கக்கூட முடியல. ஆனாலும் வந்து எப்படியோ ஃபோர்ஸ் பண்ணி அடித்தார். நீங்கள் ஒரு சில ஷாட்ஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து ஒரு கையில் தான் அடிச்சிருப்பார். ஸோ அதுதான் அவர் கொஞ்சம் திணறி ஆடின மாதிரி தான் இருந்தது. ஆனால் பரவாயில்ல, 43 ஆஃப் 23 அடிச்சிருக்காரு. ஸோ ஓகே, குட் ஒன். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ் வந்து ஒரு 3 பால் கழிச்சு தான் அவுட் ஆவார். ஸோ அதுதான் கொஞ்சம் பார்த்து ஆடி இருக்கணும்னு எனக்கு ஸ்டப்ஸு. மேபி இந்த கேம் ஜெயிச்சிருக்கலாம், அவங்க கையில் தான் இருந்தது அந்த கேமு. ஸோ அவர் வந்து ஒரு நல்ல பால் போடுவார் ஆக்சுவலாக சுனில் நாராயண். ஸோ டேர்னிங் என்ன பேடில் பட்டு ஸ்டம்பில் அடிச்சிடும். அண்டு ஃபேஃப் டு ப்ளஸையும் வந்து ஒரு ஃபால் ஷாட் ஆடி அவுட் ஆகிடுவார் நாராயண் கிட்ட. நாராயண் தான் வந்து கேம் சேஞ்சிங் அந்த ஸ்பெல்லே பயங்கரமாக போட்டிருப்பாரு. நடுவில் வந்து நீங்களே பார்க்குறீங்க, சுனில் நாராயண் வந்து 4 overs 29 runs 3 wickets. அந்த நடுவில் வந்து ஒரு ஸ்பெல்லு போடுவார் 2 ஓவர். அதில் தான் வந்து இப்போ கேமே சேஞ்ச் ஆகிடுச்சு. அதில் தான் வந்து 3 wicket எடுப்பார். ஸோ அதான்.
அண்டு விப்ராஜ் நிகம் வந்து கடைசியில் வந்து ஒரு ஃபினிஷிங் நாக் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாரு, ஆனால் அது பத்தலை. ஸோ 38/19. அவரும் வந்து ஒரு ரசல் வந்து ஒரு யார்கர் போடுவார், ரிவர்ஸ் ஸ்வீப் அடிக்க போய் போல்ட் ஆகிடுவார். அண்ட் அது வந்து ரொம்ப லேட்டு தான், ஏன்னா செகண்ட் லாஸ்ட் பாலில் தான் அவர் அவுட் ஆவார். அதுக்கப்புறம் வேறு எதுவுமே பண்ண முடியல. அதுதான் அதுதான் கேமு. அண்டு 20 ஓவர்ஸில் வந்து 190/9. ஸோ அங்கேயே வந்து கேம் முடிஞ்சிடுச்சு. எங்கே கேம் போச்சுன்னு நான் சொல்லுவேன்னா வந்து இவர் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் அவுட் ஆனது தான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் வந்து கொஞ்சம் மேபி அந்த பாலில் வந்து ஒரு இன்சைட் எஜ்ஜாவது வாங்கியிருக்கலாம். சரி, எஜ்ஜாவது வாங்கியிருந்தா வந்து பேடில் போட்டு அங்கேயே நின்று இருக்கும். பேட்டு பேடு பட்டு நின்று இருக்கும் அப்படியே பால். அவர் வந்து கொஞ்சம் மேபி பார்த்து ஆடிக்கலாம்னு தோணுது. அண்டு ஃபேஃப் டூ ப்ளஸையும் தான், ஃபேஃப் டூ ப்ளஸையும் வந்து ஒரு ஃபால் ஷாட் ஆடுவார், கொஞ்சம் ப்ரெஷர் ஆகிடும். சுனில் நாராயண் விக்கெட்ஸ்லாம் எடுக்கிறப்போ கொஞ்சம் ப்ரெஷர் ஆகி அவரும் வந்து ஒரு ஃபால் ஷாட் ஆடி அவுட் ஆகிடுவார். அதுக்கப்புறம் கேம் வந்து அதுக்கப்புறம் மூவே ஆகலை அவ்வளோவோ. விப்ராஜ் நிகம் தான் ஏதோ ஹோப் கொடுத்தாரு கடைசி வரைக்கும், அவராலையும் எதுவும் பண்ண முடியல. அதுதான் மேட்ச் இன்னைக்கு. ஸோ அண்டு இவருக்கும் வந்து இந்த கேம்லேயும் இந்த இன்னிங்ஸ்லேயும் வந்து இவர் ரஹானே வந்து கையில் அடிபட்டு போயிடுவார். ஸோ கேப்டன்ஸ் 2 பேருமே வந்து கையில் அடிபட்டு வெளியே போயிருக்காங்க இன்ட்ரெஸ்டிங்லி. அண்டு சுனில் நாராயண் தான் வந்து ஸ்டாண்டின் கேப்டனாக இருப்பார் இப்போது. அவர் தான் வந்து பயங்கரமாக வந்து ஓகே நானே வந்து போடுறேன், கேப்டன் நான் தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டு விக்கெட்லாம் எடுத்து கொடுத்துட்டு போயிட்டார். அண்டு அக்சர் பட்டேலும் ஒரு கேப்டன்ஸ் நாக்கு தான், 43/23. அவருக்கும் வந்து கையில் அடிபட்டிருக்கோம், ஆனால் வந்து பரவாயில்ல, கையில் அடிபட்டாலும் பரவாயில்ல, நான் வந்து ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட்டு போயிருக்காரு. ஸோ குட் மேட்ச் ஆக்சுவலாக. ஸோ அதுதான் இன்றைக்கி மேட்ச்சு. ஸோ அப்படியே நம்ம வந்து இப்போது டேபிள் பார்த்துடலாம். ஸோ கேகேஆர் வந்து இப்போது 7th பொசிஷனில் இருக்காங்க. ஓகே, ஐ திங்க் தே ஆர் அலைவ் இந்த டோர்னமெண்ட். இன்னும் 4 கேம்ஸ் இருக்குது, 4 கேம்ஸும் ஜெயிக்கணும் அவங்க. அதுக்கப்புறம் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து 4th பொசிஷனில் இருக்காங்க. தே ஆர் ஆல்சோ வெரி மச் இந்த டோர்னமெண்ட், ஏன்னா 12 பாயிண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு 2 கேம்ஸ் ஜெயிச்சா கூட வந்து அவங்க வந்து வெல்லின். ஸோ அவங்க வந்து குவாலிஃபை நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ 4 கேம்ஸில் வந்து 2 வின்ஸாவது எடுக்கணும் அவங்க. மேபி அதுக்கு மேலேயே எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. ஏன்னா இப்போது லக்னோவும் வந்து கொஞ்சம் லக்னோ பஞ்சாப் இவங்க 2 பேரும் கூட வந்து காம்படிஷனுக்கு வராங்க. அண்டு மும்பை இந்தியன்ஸ்க்கும் வந்து ஒரு நல்ல நெட் ரன் ரேட் வேறு இருக்குது. இவங்களுக்கும் குஜராத் டைட்டன்ஸ்க்கும் நிறைய நல்ல நெட் ரன் ரேட் இருக்குது. ஸோ இவங்க கொஞ்சம் பார்த்து ஆடணும்னு நினைக்கிறேன். டெல்லி கேபிட்டல்ஸ் தோற்றுருக்காங்க இன்றைக்கி. ஸோ பரவாயில்ல, 2 மேட்ச் கன்சிக்யூட்டிவாக தோற்றுருக்காங்க. ஸோ அவங்க கான்ஃபிடன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கிரிக்கெட் பார்ப்பாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ தேங்க்யூ, பை.